ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பர் அண்ட் டேஸ்டி அண்ட் ஆல்சோ ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குருமிளகு ஒரு ஸ்பூன் அளவு, அப்புறம் 4 to 5 பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இந்த மாதிரி உதுத்தி வச்ச கருவேப்பிலை வந்து நல்லா மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி டார்க் க்ரீன் இருக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் ஒரு கப் அளவு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கடுகு, வெந்தயம், பூண்டு ஒரு 2 பல் இருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு கப்பு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 2 to 3 சின்ன சைஸில் இருந்தால் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளியும் இதெல்லாம் வெங்காயம் வேகிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாதி வேக்காட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு கருவேப்பிலையில் இருக்க அந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும், அதாவது டார்க் க்ரீன் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா அதை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு நான் புளியை வந்து கரைச்சி அந்த புளி தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 to 15 நிமிஷம் போல் நல்லா சுண்ட வச்சிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள கருவேப்பிலை குழம்பு வந்து ரெடி ஆகிடுங்க. அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பாய், see you, stay tuned.